அதெல்லாம் வண்டியில போயிட்டு தான் போக்கான இந்த கடையில் வந்து குறைக்கு போகுது தானே. ஆனா கழுத போக்கலாம் இன்னைக்கு உனக்கு திசையில வந்து சடங்கு முடிக்க ஆப்பிள் பட்டு எந்த வருவாலும் ஜெய்கமுத்து சீரை கொண்டு வரோம். உங்க தாய்மாம பாரு அழகா இருக்கிறதால ஜெய்கமுத்து முதுவ தழிச்சு போடும் தொலைச்சு மானூத்து மந்தையில மாங்குட்டி மெத்தம்மையில இந்த பொன்பாண்டி இடி விழுந்த பையன் எனக்கு சடங்குக்கு சீர் கொண்டு வர மாதிரி போட்டுக்கான். பாவடை தாவணி மாம்பழம் எல்லாம் கொண்டு வந்துட்டு இல சடங்கு கழிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணுமா விளங்காதவனே. ஜெய்க்கு முத்தம்மா நேற்று உனக்கு சீரை கொண்டு வந்து கை காலெல்லாம் ரொம்பலாம் மேலாம் கை காலெல்லாம் வலிக்கு உடம்பு வெயிட்னஸ் சொல்லிய உடம்பு குறை கல்யாணம் முடிஞ்ச போய் எப்படி கெட்டி பிடிக்க உனக்கு இவ்வளவு தண்டில இருந்து எப்படி பிடிக்க முடியும்? உடம்பு நல்லா இருப்ப உடம்பு குறையுமா? தங்க குட்டி செல்ல குட்டி ஜெய்க்க முத்து தங்கம் எப்படி கல்யாணம் முடிஞ்சு எப்படி உடம்பு குறை தங்கம்? தெசமல சவடி கடைக்கு ஒரு இடி உழுவான் வந்திருக்கான். அந்த இடி உழுவான் யார் தெரியுமா? எனக்கு சடங்கடிக்கணும் சொல்லிட்டு அலைஞ்சால் அங்க வாழ தண்ணி ஊத்தணும் பாரு. உன் வீட்டுல வந்து இன்னைக்கு தண்ணி ஊத்தி வேப்பில வச்சு சந்தனம் பூசி பட்டு எல்லாம் கொடுத்து உனக்கு பண்ணல. பாட்டிக்கும் உனக்கு சேர்த்துனா குடும்பத்தோட இல்ல ஒரு கிழவனை கூப்பிட்டு வச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறாங்க. என்ன இடி வயசுக்கு கிழவங்க போல இடி விழுவான் சோட்டா பையல. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு இப்ப புது போன் ஒன்னு வாங்கியிருக்கோம். இன்ஃபுளுன்ஸ் லோல் பாண்டி இந்த போன் பேர் வந்து இந்த போன் வந்து இப்ப வாங்கியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியலன்னு எல்லாம் கேவலமா நினைச்சு என்ன ஏசுறிய. நானே 8வது தான் படிச்சிருக்கேன். ஏதோ ஒரு போன் பேரை சொல்ல தெரியாம சொல்லியிருக்கேன். அதுக்கு பச்சை பச்சையா அறுத்து கிழிக்கிறிய. இல்ல நானே கஷ்டத்துல இருக்கேன். என் மனசு நான் அவ்வளவுக்குள்ள உடஞ்சு போய் இருக்கேன். படிக்கல வண்டியில கண்ணாடியை மட்டும் கலத்திருக்கானுவேன். இந்த கண்ணாடி இருக்கு இந்த கண்ணாடியை காணல. இல்ல வண்டியில கண்ணாடியை கலத்துறது எவம்ல இல்ல என் வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்ட விட முடிக்கிறீங்களா? எதுக்கு? உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? அட பாவி மக்கா. இல்ல கண்ணாடி எங்கல 9 கமெண்ட்ல போடுறீங்கள. இல்ல கூறு கட்டவனுல அந்த 9ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமால? இல்ல உனக்கு அர்த்தம் தெரியுமா? இல்ல மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கொடுத்த பட்டம் அது. ஊர்வரிசையால சபிக்கப்பட்டவர் அர்ஜுனர். அவரு கொடுத்த பட்டம் அந்த 9ங்கிற வார்த்தையில அர்ஜுன கிருஷ்ணரை பார்த்து கேட்டாரு, எதுக்கு இந்த வார்த்தை எனக்கு பட்டமா கொடுத்தீங்கன்னு. 9ங்கிற வார்த்தை உள்ளவன் தான் என்னைக்குமே கிருஷ்ணர் பாதத்தை அடைய முடியும். சும்மா 9ங்கிற வார்த்தையை போடாத. யாரும் அறியாத வல்லமை உடைய வார்த்தைகளை அறியக்கூடிய தன்மை உடையது 9ங்கிற வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தையை ஏன் கொச்சப்படுத்தி பேசுறிய கமெண்ட்ல? உருவத்தை மறைத்து வெளியே தெய்வமாக வாழக்கூடியவர் 9ன்னு போட்டு கிருஷ்ணரே அன்னைக்கே பட்டமா கொடுத்திருக்காரு. தெய்வத்தோட வார்த்தை தான் அந்த 9ங்கிறது. அத கமெண்ட்ல போடாதீங்க. நல்ல தாய் தோப்பனுக்கு பிறந்தா அந்த வார்த்தையை போட மாட்டீங்க. தெய்வம்டா நமக்கு அவங்க. தக்காளி 1 கிலோ 10 ரூபா, 1 கிலோ 10 ரூபா. பல்லாரி 3 கிலோ 100, 3 கிலோ 100. தக்காளி கிலோவே 10. நம்ம சந்தைக்குள்ள அக்கா கடையில தான் இவ்வளவு விலை கம்மியா கிடைக்க. எல்லாரும் வாங்க.